21 யோவான் 21 மூன்றாம் வசனம் தொடங்கி 7 வரை சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாமும் உம்மோடு வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களுக்கு உண்டாயிருந்தால் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, நான் பக்தமில்லாதவனாய் இருந்ததனால் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மெடிடேஷன், தியானங்கள் கர்த்தருடைய சமூகத்துல நம்மை உருவாக்கும், நம்மை சிந்திக்க வைக்கும், நம்மை யோசிக்க வைக்கும், நம்மை நிதானிக்க வைக்கும், நம்மை வேறுபடுத்தும். ஈசாக்கு சாயங்காலத்தோறும் அவன் தியானம் பண்ண போயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மாலை ராக்கால நேரங்களில, பகலின் குளிர்ச்சியான நேரங்களில, அந்தி சாயிற நேரங்களில் எல்லாம் ஆன்மீக சமூகத்துல அமர்ந்திருந்தோம்னா அப்படி பிரசனத்தை பார்க்க முடியும், அவர் உலாவுறத பார்க்க முடியும், அப்படி சத்தத்தை கேட்க முடியும், அவர் நம்மகிட்ட உறவாடுகிறத பழகுகிறத நாம் பார்க்க முடியும். ஆண்டுக்கு தோற்றம் உண்டாவதா. அநேக நேரங்களில கர்த்தருக்கு பேருக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். இதுக்கு முன்னால அவன் ராவு முழுவதும் பிரயாசப்பட்டு வெறுமையாய் அவன் கரைக்கு திரும்பினான். அப்பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். வலை கிழியத்தக்கதாக 2 படகுகள் நிரப்பத்தக்கதாக பரடான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அன்றைக்குதான் ஆண்டவரை பார்த்து அழைத்தார், பேதுருவே, நீ என் பின்னால வா, இனி நீ மீன் பிடிக்க போறது கிடையாது, இனிமே நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று கர்த்தர் அவரை அழைத்தார். அப்படியே பேதுரு தன் ஜீவகாலம் முழுவதும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவனாய் மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாறினான். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த உடனேயே சீஷர்களுக்கெல்லாம் நம்பிக்கை அற்று போய்விட்டது. கொஞ்சம் மாறி போய்க்கலாம், நம்பிக்கை அற்று போய்விட்டது. ஆண்டவர் மரித்து போய்விட்டார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இனிமே அவர் நம்முடைய நடுவில் இல்லாதபடினால நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறோம், தூங்குறதுக்கு என்ன பண்ண போறோம், தொழில் எல்லாம் விட்டு வந்துட்டோம், வாழ்க்கை கம்பித்து போயிருக்கிறது, நாம என்ன செய்ய போறோம் சொல்லி அப்படி அங்கலாய்த்து நின்றார். ஆகவே அநேகர் அவரவர் தன்னுடைய பழைய தொழிலுக்கு போக ஆரம்பித்து விட்டார். ஆண்டவருக்கு தோற்றம் உண்டாவது. இயேசு இல்லாதபடினால தொழில் இல்லை, இயேசு இல்லாதபடினால வாழ்வாதாரம் இல்லை, இயேசு இல்லாதபடினால புகலிடம் இல்லை,
துன்பத்து வரும். பழைய வாழ்க்கைக்கு நாம் போயிடுவோம், பழைய சூழ்நிலைக்கு நாம் போயிடுவோம். ஆகவே நாம் பழைய நிலைமைக்கு தள்ளப்படக்கூடாதபடிக்கு இயேசு எப்பவும் நம்மோடு கூட இருக்கிறோம். அதாவது நாம் எப்பவும் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு இல்ல, அதனாலே நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றால் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். எல்லாரும் கிளம்பிட்டாங்க, ஒருத்தர் கூட இல்ல. நாங்களும் வரோம், ஏதாவது தொழில பார்ப்போம், வேலை பார்ப்போம். இயேசு இல்ல. ஒரு அவநம்பிக்கை, விசுவாசம் நொடி பொழுதுல, சொற்ப காலத்துல அவர்கள் தடுமாறி போனார்கள். மாம்சீகத்துல இருந்தவர்கள் பலவீனமானார்கள். எல்லாரும் வேலை அநேகர் இழந்தார்கள். எப்படி குடும்பத்தை காப்பாற்ற போகிறோம் என்று சொல்லி பலரும் பல வேலைகளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஒரு அன்பு சகோதரர் பெரிய கம்பெனியில வேலை செய்துட்டு இருந்தாரு. கம்பெனி மூடனால வீட்டு வேலைகளுக்கு எல்லாம் போக ஆரம்பித்தார். அவர்களுக்கு மனசில் தோன்றின அபியாசம் இல்லாத வியாபாரங்களை, தொழில் எல்லாம் அநேகம் செய்தார்கள். இப்படியே இயேசு இல்லை என்று சொன்ன போது மீன் பிடிக்க போய் கடலில் ஏறினார்கள், படகேறினார்கள். அந்த ராத்திரியில அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரியில ஒன்றும் பிடிக்கவில்லை. எந்த ராத்திரினா இயேசு இல்லாத ராத்திரி வெறுமையாயிருந்தது. இயேசு இல்லாத ராத்திரி காலியாயிருந்தது. இயேசு இருந்த ராத்திரி பாடுகளும் பிரயாசங்களும் அது ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. இயேசு இருந்த போது மீன்கள் அகப்பட்டது. இயேசு இல்லாத போது மீன்கள் இல்லை. இயேசு இருந்தால் வருமானம் இருக்கும், இயேசு இல்லாவிட்டால் வருமானம் இல்லாமல் போயிடும். இயேசு இருந்தால் வாழ்க்கை, இயேசு இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை. நம்ம ஆண்டவரை பார்த்து இந்த ராத்திரிகளோடு கேட்கணும், ஆண்டவரே நீர் எப்போதும் எங்களோட இருக்கிறார்களே. எங்களை விட்டு நீ விலகாதவராக, நீர் எங்களை விட்டு விலகினா எங்களுடைய படகுகள் வெறுமையாகி போகும், எங்கள் வாழ்க்கை சூனியமாகி போகும். ஏற்கனவே நாங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படிக்கு எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, இயேசுவே இல்லாதபடிக்கு நம்முடைய சொந்த முயற்சியில இந்த பூமியில வாழவே முடியாது. எந்த காரியத்திலும் ஆண்டவர் முன்னணிக்கணும், எந்த காரியத்திலும் ஆண்டவர் உடனிக்கணும், எந்த காரியத்திலும் கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கணும். தாவீது வார்த்தை நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால நான் என்ன பண்றதில்லை, ஆச்சரியப்படுறது. இன்னைக்கு அநேக ஆண்டவரை நம்ம பின்னுக்கு தள்ளிவிட்டு நம்முடைய சுய முயற்சிகளில் நாம் இறங்கி வருகிறோம். அதுதான் வாழ்க்கையில தோல்வியை உண்டாக்கிட்டு எப்பவும் கர்த்தர் நம்முடைய முன்னணியிலே நிற்கிறதாக, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதாக, கர்த்தரை நாம் நம்முடைய நடுவுல வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ராத்திரியில அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. 4ஆம் வசனம், விடிய காலமான போது இயேசு கரையில நின்றார். காலை வேளையில நாம் தியானிக்கிறோம், அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். மீன் யோனாவை கரையிலே நம்முடையது கக்கினது. கரை சேர்த்தது யோனாவை. பாதி நட்டாத்துல கக்கிட்டு போயிடல. ஒரு 300 மீட்டர் இருக்கும் போது அங்கேயே அவனை விட்டுட்டு நீங்கி போயிடு. இல்லை, கர்த்தர் கட்டளையிட்டார், யோனா கரை சேர்க்கப்பட்டார். காரணம், கரை சேர்க்கப்படாதவர்கள் எப்பொழுது கரை சேர்வார்கள் என்று கண்ணீரோடு கூட ஆவலோடு கூட கரையிலே காத்துக் கொண்டிருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ராத்திரியெல்லாம் அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சோ? சமுத்திரத்தில் நடந்தவர்
சாயல் நமக்கு நன்றாக தெரியணும், அவருடைய வாசனை நமக்கு நன்றாக தெரியணும், அவருடைய பிரசன்னம் நன்றாக தெரியணும், அவருடைய மகிமை நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். 3.5 ஆண்டு காலங்கள் இயேசுவோடு கூட பழகினவர்கள் அன்பானவர்களே, இன்னைக்கு 3 நாள்ல இயேசுவை மறந்து போய்விட்டார். அடையாளம் தெரியல. ஒன்று அவர் உருக்குலைந்து இருந்தார், அது உடம்புலதான் காயங்கள் இருக்கு, ஆனாலும் தோற்றத்தை ஆகிலும் நிதானிக்க முடியாதபடிக்கு அவர்கள் விசுவாச பலவீனப்பட்டு போனார். விசுவாசத்துல பலவீனமானார். அவருடைய கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டது. ஆவிக்குரிய கண் விலகி போயிட்டு அவர்களுக்கு மாம்சிக கண் வந்தது. எப்ப இயேசு இல்ல, நான் பழைய வாழ்க்கைக்கு போறேன்னு சொல்லி தீர்மானித்தானோ அன்றைக்கே தேவ பிரசன்னம் அவர்களுக்கு போயிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமா ஆராதனைக்கு ஆரம்பத்தில் போய் என்னத்தை கண்டோம், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கிட்டு என்னத்தை கண்டோம், அபிஷேகத்தை பெற்று என்னத்தை கண்டோம், கோயில போய் தினந்தோறும் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம் சொல்லி பின்மாற்றமாய் பேசி ஆண்டவரை விட்டு விலகி போவார்கள். அன்பார்களே, ஆவியின் பிரசன்னம் அவர்களுக்குள்ளே இல்லாதபடியால கண்முன்னால இயேசு இருக்கிறார், ஆனாலும் அவரை இன்னார் என்று அறியாதிருந்தார். ஏனென்றால் அவரை அறிந்து கொள்வதற்குரிய ஆவிக்குரிய கிருபை அவர்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிகிறான் என்று வேதம் சொல்கிறது. நமக்குள்ள மாற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் கரெக்டா சொல்லியிருப்பார். இன்னார் இப்படிப்பட்டவங்க, இன்னார் இப்படிப்பட்டவங்க, இவங்க சூழ்நிலை எப்படி இருக்கு, ஜாக்கிரதையா கரெக்டா இருக்கார். அது கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது. என்னுடைய மாநிலத்தை நடந்திருக்காரு, நிறைய சொல்லும்போது நான் குறிப்பிடுத்தி தேதி போட்டு வச்சிருப்பேன். இவரை பத்தி எப்படி ஆரம்பி சொல்றாரு, நான் நம்பவே மாட்டேன். நான் கர்த்தருடைய வார்த்தை தான். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்காது. ஆனால் கர்த்தர் சரியாய் சொன்னதை குறிப்புகளை பார்க்கும்போது சரியாய் தான். இப்ப இந்த நாட்களில ஆவிக்குரிய கிருபைகள் நமக்கு அவசியம். முதலாவது யாரை அறிந்து கொள்கிறோமோ இல்லையோ, இயேசுவை அறிந்து கொள்ளும்படிக்கு நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இயேசுவின் பிரசன்னத்துல இந்த நாட்களோட நாம் நிற்க வேண்டும். தேவனுக்கு தோன்றும் உண்டாகும். அன்பார்களே, இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ருசிக்கிறதற்கு ஏதாவது உங்களுக்கு உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் கவனிக்க, ஏசுநாதருக்கு கூட இல்ல, சீஷர்கள் சாப்பிடல, சீஷர்கள் சாப்பிடாததுனால இயேசுவும் சாப்பிடாத. அவன் நினைச்சிருந்தா நீ பேய் விசாரிச்சதுனால கல்விகள் என்ன பண்ணோம், அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொன்னாங்க. அவர் நினைச்சிருந்தா வர வழியில 2 கல் எடுத்து அப்பமாக்கி அப்படி சாப்பிட்டு வந்திருக்கலாம். இல்லட்டா கையை நின்னா பின்னாவே பசியா இருக்கிற 2 அப்பத்தை அனுப்பாடுற ஒரு செப்பு தண்ணி அனுப்பிச்சுன்னா ஆண்டவர் அனுப்பிச்சிருப்பாரு. தேவர்கள் தந்திருப்பாங்க, திருப்தியா சாப்பிட்டு கரங்கரையில் வந்து படுத்திருந்திருக்கலாம். ஆனா என்னுடைய பிள்ளைகள் குசியாமல் குடியாமல் அக்கறையில நடு ஆழத்துல தவித்து கொண்டிருக்கும்போது நான் குசித்து குடித்து இளைப்பாறுவது அது சரியானதல்ல. நம்ம ஆண்டவருக்காக நம்ம பாடு பத்தி, உபத்திரவத்தை பத்தி கண்ணீர் படிக்கிறவர், நம்முடைய கஷ்டத்துல துணைக்கிறவர் அவர்தான். நம்முடைய சஞ்சலத்துல வருத்தத்தில் பங்கெடுக்கிறவர் அவர் மாத்திரம் தான். நம்முடைய தனிமையில நமக்கு சகாயமா இருக்கிறவர் அவர்தான். நமக்கு தரவான இயேசுவுக்கு தரவானது, நமக்கு நின்ற அவருக்கு நின்ற, நமக்கு பாடுனா அவருக்கு பாடு. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மோடு கூட பாடுகளை அனுபவித்திருக்கிறார். நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் பாடுபடுவது நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அவரோடு கூட பாடுகளை கற்றோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். நம்முடைய பாடுகள் இயேசுவின் பாடுகள், இயேசுவின் பாடுகள் என்னுடைய பாடுகளாக இருக்க வேண்டும். கடைசி வந்திருக்கிறாங்க, இவரும் கடைக்கு போய் வந்திருக்கிறார். கல்லறையில இருந்து உயிர்த்தெழுந்து அப்படியே வேதனையோட அவருடைய சரீரத்துல இருந்த வேதனைகள்
கொய்யா வைக்கிறதுக்கு தரையில் இருந்து கொண்டிருக்க பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு சாப்பிடலாம் சொல்லி. நண்பானங்களே, நீங்க எங்க போனாலும் கர்த்தருக்கு கையில வருமானங்கள் எல்லாம் கர்த்தருக்கிற வீட்டுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, வெறுமையாய் இருக்கக்கூடாது. நீங்க தகப்பனா இருந்தா, தாயா இருந்தா, வீட்டுல குடும்பம் பிள்ளைங்க இருந்தா ஏதாவது பண்ணிட்டு போகணும், வாங்கிட்டு போகணும். வீட்டுல இருக்கிறவங்க அவர் ஊருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வெளியே போயிருக்கிறாங்க, ஊருக்கு போயிருக்கிறாங்க, கடைக்கு போயிருக்கிறாங்க, ஏதாவது சாப்பிட என்ன பண்ணுவாங்க, போட்டு வருவாங்க. சின்ன பிள்ளைங்க வீட்டுல போனா முதல்ல அவங்களுக்கு இவ்வளோ துணிமணி அடைஞ்சிட்டு போனா சரி, பெரிய பெரிய லாசையும் பஸ்ஸையும் விளையாடுறவங்க வாங்கிட்டு போனா சரி, அதெல்லாம் நம்ம மைண்டு சாப்பிட்டு இருக்கா, சாப்பிடுறதுல அவங்க வாய்க்கு ஏதாவது இருக்கா. நல்ல நாள் நான் என்ன சொல்லுகிறேன், நாம் நம்முடைய அருமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பசியை ஆற்ற வேண்டும், இயேசுவுடைய தாகத்தை நாம் தணிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் விரும்புகிறத நாம் கொடுக்கணும். நாம விரும்புகிறத அவர் என்ன கேட்கிறாரோ அதை கொடுத்துடணும். அவர் எப்ப கேட்பாருன்னு தெரியாது, எப்ப கேட்டாலும் அவர் எதை கேட்க போறாரோ அதை கொடுக்கறதுக்கு நாம ஆயத்தமாய் இருக்கணும். ஆண்டவருக்கு சொல்றோம், தாகமாய் இருக்கிறது சொன்னாரு, கசப்பு காட்டியதான் கொடுத்தாங்க. பசியா இருக்கிறது சொன்னாரு, கைய இடிச்சுட்டாங்க, ஒண்ணு இல்லாதவர. அத்தி மரத்திலாவது ஏதாவது கிடைக்கும் என்று அத்தி மரத்தில் போய் பசிய தீர்த்துவிட ஒரு சமயம் முற்பட்டார். ஆனால் அத்தி மரமும் வெறும் இலைகளை மாத்திரம் வச்சுட்டு தல 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 ஆடிட்டு இருப்பது, புசிப்பதற்கு அவருக்கு ஒன்றையும் வேதம் பண்ணல. சிந்தனை நடுவே நீர் என்னை தேடி வரும்போது என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீரோ அதை மனதார நான் உங்களுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தேவனுக்கு தோத்திரம் உண்டாக்கும் பிரியமானவர்களே, அடுத்து பார்த்து முடிச்சிடலாம். அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள் என்றார். ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டாங்க, ஒன்னும் கிடைக்கல. இயேசுவை பார்த்தவங்க இயேசு என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் வலது புறமா என்ன பண்ணுங்க, வலையை போடுங்க. இதுக்கு முன்னால ஒண்ணு சொன்னாரு, நீங்கள் ஆழத்துல என்ன பண்ணுங்க, வலையை போடுங்க. சொல்லலே எப்ப எங்க போட சொல்றாரோ அங்கதான் என்ன பண்ணலாம், போடணும். பேதுரு யோவான் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. அன்னைக்கு ஆழத்துல போட சொல்லிடு, இன்னைக்கு என்னன்னா நீ வலதுபுறம் போட சொல்லுது. நான் வலதுபுறம் போடலாங்க, முதல்ல போட சொல்றாங்க ஆழத்துல போடுறோம், இல்ல நாங்க இடதுபுறமா போடுறோம், இல்ல முன்னால கரப்பக்கத்திலேயே நாங்க போடுறோம். தர்க்கம் பண்ணுகிறது இல்லை. அவர் சொன்னதை எப்ப தேவதர்கள் செய்தார்களோ அப்பொழுது அற்புதம் நடந்ததே. சத்தத்தை நம்ம தெளிவா கேட்போம். 1000 மனுஷங்க 1000 ஆலோசனைகளை சொல்லுவாங்க. ஆனா அதுவே நீங்க எனக்கு என்ன சொல்லுகிறேன், நான் எங்கே போன ஆடுவேன், எங்கே உட்கார்ந்து நாடுவேன், எங்க நடந்து நாடுவேன், எங்க தூங்கு நாடுவேன், எங்க சாப்பிட நாடுவேன், எங்க உத்தியோகம் பண்ண நாடுவேன், யாராவது பழக நாடுவேன்,
7வது வசனம், ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷர் பேதுருவை பார்த்து, அது கர்த்தர் என்றான். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் தெரியல, இப்ப இருந்தது தெரியுது. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷர் யோவா, அவன் சொல்றான், அது கர்த்தர், இது கர்த்தர். கர்த்தரால மாத்திரம்தான் காலியான வெறுமையான கடவை மீன்களினால நிரப்ப முடியும். அல்லேலூயா. இதை பார்த்த போது அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இது கர்த்தர். அல்லேலூயா. ராத்திரி வேளையில வாழ்க்கையின் கடவுள் வேலை வெறுமையா இருக்கிறதோ, எல்லாம் காலியாய் போயிருக்கிறதோ, பேங்க்ல டெபாசிட் இல்லையா, பணம் இல்லையா, வேலை இல்லையா, வருமானம் இல்லையா, சுகம் இல்லையா, மனசுல சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, எது இல்லை, அதை நிரப்புவதற்கு இயேசு வல்லவர். காலியான பணம் நிறைஞ்ச உடனேயே இவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தது. இது இயேசு. நல்ல நாளில இந்த 5 மாதம் 6 மாதம் நம்மை பிழை கூட்டினவர் நம்முடைய அருமை கர்த்தராகிய இயேசு. அல்லேலூயா. பஞ்ச காலத்துல சாரிவார் விதவை வீட்டை போஷித்தவர் இந்த காலங்களில் நம்மை போஷித்தார். அல்லேலூயா. யாராவது பட்டினியா இருந்தீங்களான்னு நான் கேட்டேன். நிறைய கேட்டேன். இல்லை, நான் சாப்பிட்டேன். நிறைய பேருக்கு போன் பண்ணேன், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மதியம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ராத்திரி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஒரு மாசம் எப்படி போச்சு? ஒரு மாசம் எப்படியே போயிடுச்சியா? ஏப்ரல் எப்படி போச்சு? அது போச்சு. மே போச்சு, ஜூன் போச்சு, ஜூலை போச்சு, ஆகஸ்ட் போச்சு, செப்டம்பர்லையும் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார்களே. நம்ம அனைத்து உண்மை உள்ளவர் அன்பான காலங்களின் நடுவுல நம்மளை வச்சுட்டு எங்கோ தொலை தூரத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அவர் நமக்கு துணை செய்கிறவர், அவர் நமக்கு தயவு செய்கிறவர், நம்மை மீட்டவர், நம்மை நிறுத்தவர், வாழ வைக்கிறவர். காலியான படகு நிரப்பின உடனே அவன் சொன்னான், ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அதை கர்த்தர். உங்க பஸ் நிறைஞ்சிருச்சுன்னா சொல்லணும், இது கர்த்தர். அல்லேலூயா. அரிசி பானை டப்பா, அரிசி டப்பா நிறைஞ்சிருச்சுன்னா சொல்லணும், இது கர்த்தர். என்ன கேன் நிறைஞ்சிருச்சுன்னா சொல்லணும், இது கர்த்தர். அல்லேலூயா. பானையில தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா சொல்லணும், இது கர்த்தர். வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் நிறைவு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சொல்லணும், இது கர்த்தர், இது கர்த்தர். அல்லேலூயா. அவர் மாத்திரம்தான்
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரோடு கூட இருப்போம். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம். என்னுடைய காலியான அனுபவம் எனக்கு தான் தெரியும். நீங்க எதுல காலியா இருக்கிறீங்க, வெறுமையா இருக்கிறீங்க, எது உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அறிவார். ஆண்டவர் திராட்சையில ஒரு அற்புதத்தை செய்வார். ஆதலால் பேதுரு கல்லாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அது கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் பத்திரமில்லாதவனாய் இருந்தபடியால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அல்லவா? இயேசுவினிடத்தில் அவன் குதித்தான். ஆண்டவர் இல்லைன்னு சொன்னபோது அவன் படகில் ஏறி மீன் பிடிக்க போயிட்டான். ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னபோது அவன் கடலில் குதித்து ஆண்டவரோடு ஓடிவிட்டான். கர்த்தர் இல்லாத கடந்து போற காலங்களில நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரோடு கூட நீங்கள் நாம் இசைக்கிறோம். கப்பலை படகை மறந்துட்டா, மீனை மறந்துட்டா, ஆழத்தை மறந்துட்டா, அலையை மறந்துட்டா, நண்பர்களை மறந்துட்டா, எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் போட்டு அவன் மாத்திரம் தான் வேறு சொல்லுகிறது. அன்பாக அவன் மாத்திரம் சமுத்திரத்துல குறித்து இயேசுவினிடத்தில் வந்து விட்டான். 7வது 8வது மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 விட தூரத்தில் இருந்தபடியால் கடலில் இட்டுக்கொண்டு மீன் விழுந்த வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையில் வந்து இறங்கிய போது கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கரைக்கு வந்து அந்த இயேசு கேட்டாரு, ருசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதாப்பா? ஒண்ணு இல்லாதவர இதான் மீனெல்லாம் பிடிக்கணும் தெரியாதா? அவங்க வரதுக்கு முன்னாங்க கரையில் இயேசு அவர்களுக்கு தேவையான ஆதாரத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்களே. நல்ல நாளில கரையில நமக்கு தேவையானதை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்களே. பிள்ளைங்க ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு தவியாய் தவித்து அவங்க வருவாங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும். அவர் அப்பத்தை விட்ட போது இயேசு என்று அவர்கள் அழைக்கிறார். ராத்திரியுடைய ஒன்றை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். நிறைய காரியங்கள் நாம் தியானிக்க வேண்டும். சமயங்கள் போதாது. அல்லேலூயா. காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம்
இரவுகளையும் என்னோடு கூட இருக்கிறார்களே உமக்கு நன்றி செலுத்துவதப்பா. உமக்கு தோன்றும் மக்களையே காத்திருக்கிற கர்த்தர் எங்களை எளிமையாக விடுவதற்கல்ல, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறேன் நான் அறிந்து நன்றியோடு இரவுகளையும் உடைய பாதத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தரில் ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை நாம் அங்கீகரித்துக் கொள்வோம். அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி வாழ்க்கையில அற்புதத்தை கற்றுக் செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார். கடவுள் காரியாக இருக்கிறார்கள். உடைய தயவுனால நிரம்புகிறார்கள். நீ ஆழத்துக்கு அனுப்புகிறீரோ வலதுபுறமாக அனுப்புகிறீரோ எங்களுக்கு தெரியாது. இதே அனுப்பி சுத்தமாக இருக்கிறீர்கள். அங்கே அனுப்பி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார். ராத்திரி நித்திரை இன்பமாக இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய